எல்லாருக்கும் எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுதான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி, அதாவது சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, இந்த 4 டிபார்ட்மெண்ட்லையும் எப்படி நம்ம அட்மிஷன் வாங்குறது, அதுக்குண்டான அப்ளிகேஷன் வந்து 31/7/2026 லாஸ்ட் டேட்டு. ஸோ அதை நம்ம எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம வந்து ஹையர் செகண்டரி குவாலிஃபிகேஷன் இயர், டேட் ஆஃப் பர்த், நம்பர் ப்ளஸ் இமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துறோம். கொடுத்துட்டு நம்ம சப்மிட் தரோம். சப்மிட் கொடுத்தோடனே நமக்கு இங்கே ஓடிபி கேட்போம். ஸோ ஓடிபி கொடுத்தோடனே நமக்கு வந்து அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட் ஆகிடுது. ஸோ இப்போ நம்ம லாகின் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம லாகின் பண்ணியாச்சு. ஸோ லாகின் பண்ணோடனே நமக்கு மொத்தம் இதில் வந்து அஞ்சு வகையான டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணால் தான் நம்ம வந்து 6வது ஃபோட்டோக்கே போக முடியும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன், நம்முடைய நேம் ஆல்ரெடி இருக்கு, மேலா ஃபீமேலா, ப்ளஸ் ஃபாதர் நேம், மதர் நேம், பிளேஸ் ஆஃப் பர்த், நேஷனாலிட்டி, கம்யூனிட்டி, ஸோ ஆதார் நம்பர், பிளட் குரூப்பு, ஆதாரில் எப்படி பேர் இருக்கு அந்த விஷயங்கள் இங்கே கொடுக்கணும். தென் அட்ரஸ், டிஸ்ட்ரிக்ட், பின்கோட், ஸோ சேம் கொடுத்துடலாம் இங்கே. ஸோ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சன்னா நீங்கள் எஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து நோ கொடுத்துடலாம். எக்ஸ் சர்வீஸ்மேன்னா எஸ் தரலாம், இல்லை நோ கொடுத்துடலாம். பர்சன் வித் டிசபிலிட்டிலாம் எஸ் தரலாம், இல்லைன்னா நோ கொடுத்துடலாம். டிஃபிஷியன்ட் ஸ்டேட் அப்படின்னா எஸ் தரலாம், இல்லை நோ கொடுத்துடலாம். சேவ் அண்ட் ப்ரொசீட். ஸோ இங்கே நம்மளுடைய ஸ்கூல் இன்ஃபர்மேஷன், அதாவது இந்த 7.5% அந்த உள்ளொதுக்கீடு நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா கட்டாயம் இந்த டீட்டெயில் நம்ம கொடுக்கணும். ஸ்டடி கிளாஸ் 6, 7, 8, 9, 10, 11, 12 இது எல்லாமே நீங்கள் தமிழ்நாட்டில் படிச்சிருக்கீங்களா? ஆம். இது எல்லாமே நீங்கள் வந்து 7.5% நீங்கள் கிளைம் பண்ணுறீங்களா அப்படின்னு அடுத்த கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த அடுத்த கொஸ்டினுக்குமே நீங்கள் உங்களுடைய பதில் வந்து ஆம் அப்படின்னா எஸ் சொல்லணும். ஸோ இங்கே ஃபுல் டீட்டெயில், எந்த வருஷம் நீங்கள் வந்து பாஸ் பண்ணீங்க, எந்த வருஷம் வந்து நீங்கள் 6th 7th 8th நீங்கள் படிச்சீங்க, இந்த ஃபுல் இன்ஃபர்மேஷனுமே இங்கே வந்து நீங்கள் ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து உதாரணத்துக்கு 19, 20, 26, 25, 24 இப்போ நீங்கள் கண்டினியூவாக படிச்சீங்கன்னா இதுதான் ஆர்டர். 21, 20 ஸோ இதுதான் ஆர்டர். ஸ்கூல் நேம், ஸ்கூல் டைப், சிபிஎஸ்சியா இல்லை வந்து கவர்மெண்ட்டா, அந்த இது இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். ரைட் டு எஜுகேஷன் மூலமாக நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கலாம். ஆர்டிஇ. டிஸ்ட்ரிக்ட் சென்னை. ஸோ இதே இது நீங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஸோ எல்லாமே மாறிடும் ஆட்டோமேட்டிக்காக. தென் சேவ் அண்ட் நெக்ஸ்ட். ஸோ இங்கே வந்து உங்களுடைய நீட்டோடைய டீட்டெயில்ஸ், அதாவது நீட்டோடைய ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர்,
நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட், அதாவது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டா, செகண்ட் அட்டம்ப்டா, இல்லை மோர் தென் 5 அட்டம்ப்டா, அதை நீங்கள் இங்கே சொல்லி ஆகணும். சென்டர் எங்கே நீங்கள் எழுதுனீங்க அதையுமே இங்கே நீங்கள் கொடுக்கணும். ஏதாவது கோச்சிங் சென்டர் நீங்கள் போனீங்களா அப்படின்னா அதையுமே நீங்கள் இங்கே கொடுக்கணும். எஸ்லாம் எஸ், நோனா நோ. எஸ் கொடுத்தீங்கன்னா சென்டர் நேம், எங்கே நீங்கள் படிச்சீங்க அந்த விஷயங்கள்லாம், அது வந்து கவர்மெண்ட்டா அந்த விஷயம் கேட்கும். நம்ம நோ கொடுத்துக்குவோம். ஸோ எங்கே நீங்கள் +2 பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குது தமிழ்நாட்டில். ஸோ என்ன கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குது. MBBS நம்ம கொடுத்துட்றோம். ஸோ இங்கே குரூப் கோடு அதையும் கொடுத்துட்றோம். ஸோ எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ண மாதிரி கணக்கு. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய +2 மார்க். ஸோ +2 மார்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த எல்லா டீட்டெயிலுமே வந்து ஒரே இதுதான். ஸோ சிம்பிளாக இங்கே வந்து நீங்கள் நம்பர் ப்ளஸ் வந்து மந்த்து, இயர் இதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ மார்க்ஸ் வந்து நீங்கள் மேக்ஸிமம் மார்க் அதுவும் இங்கே ஃபுல்லாக வந்துடும். இதில் நீங்கள் அப்டேனிங் மார்க் அதை மட்டும் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். இங்கே வந்து ரேண்டமாக என்ட்ரி பண்ணுறோம். தென் சேவ் அண்ட் கண்டினியூ. தென் மதர் டங், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழா இங்கிலீஷா, பேரண்டோடைய ஆக்குபேஷன், அவங்களுடைய இன்கம், எங்கே வசிக்க பஞ்சாயத்தா டவுனா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த விஷயங்கள் நம்ம வந்து கிளியராக கொடுத்துடலாம். ஸோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அதுவுமே கேட்குறாங்க, நம்பர் கேட்குறாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் டியூஷன் ஃபீல வந்து நீங்கள் கன்செஷன் கேட்கலாம். எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு உண்டான நம்பர் தரணும். நம்ம இங்கே நோ கொடுத்துக்குவோம். அதே மாதிரி இதுக்கு முன்னால் உங்களுடைய சிஸ்டர் அல்லது பிரதர் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது பொருந்தாது. தென் அப்ளை ஃபார் BSMS, BAMS, BHMS அண்ட் BUMS. கவர்மெண்ட் கோட்டாவில் அப்ளை பண்ணுறதுக்கு 500. இதே இது நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து 1000 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே 1000 பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மைனாரிட்டி லிங்குவிஸ்டிக்ஸ் மைனாரிட்டியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். எஸ் தரலாம், இல்லைனா நோ கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ப்ரொசீட். இங்கே வந்து நோ. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ப்ரொசீட். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் இங்கே ப்ரொசீட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய அமௌண்ட் வந்து இப்போ நீங்கள் இதில் நீங்கள் டெபாசிட் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். அந்த டெபாசிட் அமௌண்ட் வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து ரிட்டர்ன் ஆகணும் அந்த விஷயங்கள் வந்து இங்கே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதேமாதிரி நம்ம என்ட்ரி பண்ணிக்குவோம். ஸோ இதில் நம்ம டீட்டெயில் நம்ம இங்கே நம்ம என்ட்ரி பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி கேட்கும். ஸோ எந்த அக்கௌண்ட்டுக்கு நம்ம கொடுத்துருக்கோமோ அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்ம கொடுத்த உடனே நமக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர் கேட்கும். ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர் முடிஞ்ச உடனே உதாரணத்துக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக 9635. ஓகே, இதில் வந்து பேங்க் நம்பர் வந்து மேட்ச் ஆகலை அப்படின்னு நம்ம வந்து இங்கே ரேண்டமாக கொடுத்துருக்கோம். ஸோ ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர் தென் ப்ரிவியூ ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ இது முடித்த உடனே உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறது வந்து ரொம்ப டஃப்பான விஷயம்லாம் கிடையாது. உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் கிளியராக நீங்கள் கையில் வச்சுக்கணும். நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணக்கூடிய சர்டிஃபிகேட்டு, அது நம்பரு, அப்ளிகேஷன் நம்பர், அந்த நம்பரு எங்கேயுமே வந்து அவங்க வந்து சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ண சொல்லி இன்னும் கேட்கல. நீங்கள் ஃபைனலாக வந்து இந்த இதை முடித்த உடனே வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிரும். அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கில் வந்து கூப்பிடுவாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் வந்து எப்படி அப்ளிகேஷன் போடுறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் உங்களுக்கு அப்ளிகேஷன் நீங்கள் போடுறதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் கமெண்டில் வந்து நீங்கள் எழுதுங்க. எங்கள் டீம் வந்து அதை பார்த்து அதுக்குண்டான ரிப்ளை கொடுப்பாங்க. நன்றி.